உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாயை நியமிப்பதற்கான பரிந்துரை கடிதத்தை மத்திய அரசுக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அனுப்பியுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அக்டோபர் 2ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து அடுத்த தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாய் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் ரஞ்சன் கோகாயை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிப்பதற்கான பரிந்துரை கடிதத்தை தலைமை நீதிபதியின் அலுவலகம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளது. மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் ரஞ்சன் கோகாய் புதிய தலைமை நீதிபதியாக அக்டோபர் 3ஆம் தேதி பதவியேற்பார். அரசு திட்டங்களுக்கு அவசரமாக நிலம் கையகப்படுத்தும் போது நில உரிமையாளர்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என்ற சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. நிலம் கையகப்படுத்தும் போது உரிமையாளர்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என்ற 105வது சட்டப்பிரிவை தடை செய்ய கோரி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சட்டப்பிரிவு 105ஐ நீக்க வேண்டியதில்லை என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். நிலம் கையகப்படுத்துதலை எதிர்த்து வழக்கு தொடர மனுதாரருக்கு அதிகாரம் இல்லை என்றும் சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் நீதிபதிகள் கூறினர். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து புதிய உச்சத்தை எட்டி வருகின்றது. அந்த வகையில் டீசல் விலை லிட்டருக்கு இன்று 20 காசுகள் உயர்ந்து 75 ரூபாய் 39 காசுகளாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று பெட்ரோல் 1 லிட்டருக்கு 17 காசுகள் உயர்ந்து 82 ரூபாய் 41 காசுகளாக அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 11 நாட்களில் மட்டும் டீசல் விலை 2 ரூபாய் 30 காசுகளும் பெட்ரோல் விலை 1 ரூபாய் 71 காசுகளும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-27 போர் விமானம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. ஆயினும் விமானத்திலிருந்து வான்குடை விரித்து வெளியேறிய விமானி உயிர் தப்பினார். அன்றாட பணிகளுக்காக விமானம் இயக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து ஏற்பட்டது. நிலத்தில் விழுந்து நொறுங்கியதை அடுத்து உடனே தீப்பற்றி எரிந்த விமானம் முற்றிலும் சேதமடைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள இந்திய விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று கடந்த ஜூன் மாதம் ஜோத்பூரில் மற்றொரு MiG-27 போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு உள் கர்நாடகாவில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் மற்றும் உள் கர்நாடக பகுதிகளில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை வளிமண்டலத்தில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் திருபுவனம், விருதுநகர் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சி முக்கொம்பு மேலணையில் நடக்கும் சீரமைப்பு பணிகளை மேஜர் அரவிந்தன் தலைமையிலான ராணுவ பொறியியல் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு நடத்தினர். கடந்த மாதம் 22ஆம் தேதி கொள்ளிடம் ஆற்று கதவணையில் 9 மதகுகள் இடிந்து விழுந்ததை அடுத்து 12 நாட்களாக சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் தற்காலிக தடுப்பு அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சீரமைப்பு பணிகள், மதகுகளின் தன்மை உள்ளிட்டவை குறித்து 7 பேர் கொண்ட ராணுவ பொறியியல் தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் முதலமைச்சர் அழைப்பின் பேரில் ராணுவ குழு ஆய்வு நடத்தியதாக தெரிவித்தார். முன்னேற்பாடாக திட்டமிடாததுதான் முக்கொம்பு கதவணை உடைந்ததற்கு காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கொள்ளிடம் கதவணையில் ஏற்பட்ட உடைப்பை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர் மேலாண்மையில் இந்த அரசு தோல்வியடைந்து விட்டதாக குறிப்பிட்டார். தூர்வாரல் முறைகேடு, மணல் கொள்ளை போன்றவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தியதால் தான் பழமையான கதவணை உடைந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அனுமதியின்றி ஊர்வலமாக சென்று தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்த வழக்கில் திருமுருகன் காந்தி 2வது முறையாக திருவொற்றியூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வேலூர் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட அவரை வருகிற 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நீதிபதி பிரேமாவதி உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி, மாணவி சோஃபியாவை கைது செய்ததன் மூலம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது என்றார். சோஃபியா மாணவியை கைது செய்தது மிக மிக கண்டனத்துக்குரியது. அதே போல அந்த மாணவியை மிக தவறாக கொச்சையாக பேசிய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி இருப்பது மட்டுமல்ல, கருத்து சுதந்திரம் நிலை இருக்கிறது.
தமிழக நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு புகாரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரகத்தில் ஒப்புதல் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்பி RS பாரதி அளித்த புகாரில் தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் 5000 கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த புகாரில் ஆரம்பகட்ட விசாரணை தொடங்கிய நிலையில் மேற்கொண்டு விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்பட உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்தது. இதனையடுத்து வழக்கில் உரிய விளக்கம் அளிக்குமாறு அரசு தரப்பிற்கு உத்தரவிட்டு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா வெள்ளிக்கிழமைக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். குற்றாலம் அருவிகளில் சீசன் முடிவடைந்ததால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்தது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களை கட்டும். செப்டம்பர் மாதம் தொடங்கிவிட்ட நிலையில் அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் குறைந்தது. கூட்டம் குறைவாக உள்ளதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக நேரம் குளித்து மகிழ்கின்றனர். நாளை ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை சீரிய முறையில் தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக விளங்கிடும் கல்வியை இளம் தலைமுறையினருக்கு கற்பித்து அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கிடும் ஆசிரிய பெருமக்களின் சேவை மென்மேலும் சிறக்க வேண்டுமென வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரவு நேரங்களில் கொசு தொல்லை மற்றும் நாய்களின் சத்தம் அதிகமாக இருப்பதை காரணம் காட்டி தன்னை வேறு வார்டுக்கு மாற்றுமாறு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் கோரிக்கை விடுத்துள்ளார். மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்ற லாலு பிரசாத் சர்க்கரை நோய் காரணமாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் தங்கியிருக்கும் வார்டில் கொசு தொல்லை மற்றும் நாய்களின் சத்தம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை சிறப்பு வார்டுக்கு மாற்ற வேண்டும் எனவும் அதற்கான தொகையை தர தயாராக இருப்பதாகவும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் MLA போலா யாதவ் தெரிவித்தார்.